எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, மார்ஷல் ஆர்ட்ஸ்ல என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி மார்ஷல் ஆர்ட்ஸ்ல 2 வகையா பிரிக்கும். ஒண்ணு சிலபஸ் ஓரியன்டட், இன்னொன்னு வந்து ஃபைட் ஸ்கில் ஓரியன்டட். அது என்ன சிலபஸ் ஓரியன்டட் அப்படின்னா, குங்ஃபூ, டேக்வாண்டோ, கராட்டே இந்த மாரி மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் சிலபஸ் ஓரியன்ட்ல போகும். அதாவது இதுக்கடுத்து இந்த பாடம் கத்துக்கணும். இது ஃபார்ம்ஸ், இது வந்து பூம்ஸே, இதுக்கடுத்து இந்த ஸ்டெப் தான் போடணும் அப்படிங்கிற மாரி ஒரு வரமுறைக்குள்ள போகும். இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய சிலபஸ் ஓரியன்டட். அப்படிலாம் முடியாதுப்பா, என்னால கத்துக்க முடியாது, எனக்கு ஏஜ் அதிகம், ஃப்ளெக்சிபிள்லாம் கிடையாது, நான் டைரக்ட்டா ஃபைட் பண்ணணும், அட்டாக் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா, நீங்க போகக்கூடிய ஆர்ட் வந்து பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், ஜூடோ, ஜூஜுட்சு, எம்எம்ஏ, குரோமேகா இந்த மாரி விளையாட்டுலாம் டைரக்ட்டா நம்ம ஆப்போனண்ட்ட எப்படி அடிக்கலாம், எப்படி வீழ்த்தலாம், ஸ்ட்ரீட் ஃபைட்ல நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிற முக்கியமான ஸ்கில்ஸ மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல அதுவும் எனக்கு தேவையில்ல, எனக்கு வெப்பன்ஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கூஷுலயும் இருக்கு, குங்ஃபூலயும் இருக்கு வெப்பன்ஸ் கேட்டகரி. இல்ல அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனல் விளையாட்டான சிலம்பத்திலயும் எல்லா வகையான ஆயுத பயிற்சிகளுமே இருக்கு. ஸோ சொன்னது உங்களுக்கு டெஃபினெட்லி புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நீங்க என்ன கத்துக்கணும்னு விரும்புறீங்களோ அத நீங்க ஜாயின் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வேப்ப மரத்துக்கு அடியில போய் நின்னுகிட்டு மாங்கனிய தேடுற கதை ஆயி போயிரும். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.